வாங்க மேடம் வாங்க உட்காருங்க எல்லாரும். என்ன பாக்கீங்க? தம்பி ஒரு 3 பவுண்ட்ல நல்ல அழகான நெக்லஸா காட்டுப்பா. உட்காருங்கக்கா, எடுத்து காட்டுறேன். ஏன் பொம்பளைங்களா, எத்தனை சேர் கிடக்கு? சேர்ல உட்கார வேண்டியதானே? கண்ணாடி மேல ஏறி உட்காந்துருக்கீங்க. உடஞ்சா என்ன நீங்களா வாங்கி தருவீங்க? நெட்டச்சி நம்மள தான் சொல்றான். நம்மளை தான் சொல்றான்னு எனக்கும் தெரியுது. காது கேட்காத மாதிரி பேசாம இரு. ஆட்டும் ஆட்டும் அப்படியே இருக்கு என்ன. தம்பி சீக்கிரம் எடுத்து காட்டுப்பா, நிறைய வேலை கிடக்கு. பொங்கல் வேற வருதுல்ல, வீட்டுக்கு போகணும் சீக்கிரம். ஆட்டும்க்கா காட்டுறேன். யாருக்கு நகை வாங்க வந்திருக்கீங்க? இல்ல நிக்கலப்பா, அவளுக்கு தான். மாலா நீ வந்து உட்காரு, உனக்கு தானே வாங்க வந்திருக்கு. நீ நின்னுகிட்டு இருக்க, நாங்களா உட்கார்ந்துருக்கோம். முன்னால வந்து உட்காரு, அப்பதானே எது வேணும்னு எடுத்து பார்க்க முடியும். ஏக்கா இருக்கட்டும்க்கா, நீங்க உட்கார்ந்து பாருங்க. நீங்க தான் நல்லா செலக்ட் பண்ணுவீங்க. நீங்க நல்லதா பார்த்து எடுங்க. நான் இங்கேயே நிக்கேன். இந்த பக்கம் ஒரு கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா? நீங்க கொடுத்தோன்னு நான் எடுத்து எடுத்து போட்டு பார்க்க வசதியா இருக்கும். நான் இங்கேயே நிக்கேன். அப்படியா? சரி, அதுவும் கரெக்ட் தான். நான் எடுத்து எடுத்து தரேன், நீ போட்டு பாரு. தம்பி நேரம் ஆகுதுன்னு சொன்னல, மறந்துட்டியோ? சரி சீக்கிரம் எடுத்து காட்டு. அந்த எடுக்கேங்க்கா. ஏக்கா இது பிடிச்சிருக்கான்னு பாருங்க. புது மாடல் நல்லா இருக்கும். என்னப்பா சொல்ற? இது புது மாடலா? என் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாடல்லாம் நான் பாத்திருக்கேனே. இப்போ வந்து புது மாடல்னு ஏமாத்த பாக்கியா? வேற எடுத்து காட்டு. அண்ணாச்சி எங்களெல்லாம் ஏமாத்த முடியாது பாத்துக்கோங்க. நல்ல நகையா காட்டுங்க. சரிக்கா, வேற காட்டுறேன். ஏக்கா இந்த மாலை பாக்கீங்களா? 3 பவுன் தான். ஆனா நல்ல பெருசா இருக்கும். கழுத்து நிறைஞ்சாப்புல இருக்கும். குடு பாப்போம். இந்த நெக்லஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா நெக்லஸ் மாதிரி இல்லையே, பெரிய மாலை மாதிரில இருக்கு. இது போட்டா எப்படி இருக்கும்னு தெரியலையே. சரி மாலா, இது போட்டு பாருமா. ஏக்கா இது நல்லா தான் இருக்கு. வேற ஏதாட்டு பாப்போம். வேற எதுவும் பிடிக்கலன்னா கடைசியில இதை வாங்குவோம். அப்படியா? சரி, இதை எடுத்து ஒரு வாரமா வைக்க சொல்லுவோம். தம்பி இது ஓரமா வச்சுட்டு வேற ஏதாவது காட்டுப்பா. எதுவும் பிடிக்கலன்னா கடைசியில இதை எடுத்துக்கிறோம். அப்படியாக்கா? சரி, அதை தாங்க ஒரு வாரமா வச்சுட்டு வேற காட்டுறேன். ஏக்கா இது நல்லா தானே இருக்கு. இது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? போட்டா நல்லா அழகா இருக்குமே. தம்பி கடையில 2 மாடல் தான் வச்சிருக்கியோ, வேற எதுவும் இல்லையோ? ஏக்கா நிறைய டிசைன் இருக்குக்கா. ஏன் அப்படி கேக்கீங்க? வேற வேணப்பா, அதான் நிறைய வச்சிருக்கல. எடுத்து காட்டு. எடுத்து காட்ட கஷ்டமா இருக்கோ? முதல்ல உன்னை காட்டிட்டு இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்காங்க. அப்படியே முதல்ல விற்காம கிடக்கிறதெல்லாம் எடுத்து எங்க தலையில கட்டிடலான்னு பாக்கியோ? சரி அப்படிலாம் இல்லக்கா. உங்களுக்கு எது பிடிக்கோ அதை வாங்கிட்டு போங்க. நான் எடுத்து எடுத்து காட்டுறேன். ஏக்கா இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் இந்த ஹிந்தி நடிகைங்க எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாடல்ல இருக்கும். அடேங்கப்பா, எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமாக்கா, இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை போட்டு பாருங்க. தம்பி இது 3 பவுனாப்பா, நம்ப முடியலையே. ஏக்கா இது 3 பவுன் தான்க்கா. லைட் வெயிட். உங்களுக்கு கழுத்துல போட்டாலும் வலியெல்லாம் இருக்காது. நல்லா இருக்கும். போட்ட மாதிரியே தெரியாது. மாலா இது போட்டு பாரு. ஏக்கா இது எப்படி இருக்கு? ஏக்கா கழுத்து வலிக்கு போடுற பெல்ட் மாதிரி இருக்கு. ஆமா மாலாக்கா, நல்லாவே இல்ல. சின்னதா அழகா வாங்குங்க. ஆமாடி, அது வேற. உங்க மாமியார் வேற கிண்டல் அடிச்சிட்டு கிடக்கும் உனைய. ஆமாக்கா, ஏற்கனவே பல்லு நல்ல கடப்பார மாதிரி பெருசா வச்சிருக்கு. அதை காட்டிக்கிட்டு பக்க பக்கன்னு சிரிக்கும். தம்பி இது வேண்டாம்ப்பா, வேற கொடு. சரிக்கா, அடுத்து எடுத்து காட்டுறேன். இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? அண்ணா இருக்கு. ஏக்கா இங்க பாருங்க. இந்த நெக்லஸோட சேர்த்து கம்மலும் ஒரு ஜோடி செட்டா வரும். ஏக்கா இது நல்லா பிடிச்சிருக்குக்கா எனக்கு. நெக்லஸோட சேர்த்து கம்மலும் வருது. இதை வாங்கிக்கிடலாம். அப்படியாடி? உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். எதுக்கும் ஒரு வாட்டி போட்டு பாத்துறேன். எல்லாம் நல்லா இருக்கா கரெக்டா இருக்கான்னு பாப்போம். ஆட்டும்க்கா, போட்டு பாக்க. என்ன கொடுங்க. அழகா இருக்கு மாலா, இதே வாங்கிக்கிடுவோம். ஏக்கா எனக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குக்கா. இதே பேக் பண்ண சொல்லிருங்க. மாலா கலக்குறியே, நல்லா அழகா கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்கியே. தம்பி இதே கொடுத்துருப்பா. கணக்கு போட்டு எவ்வளாச்சுன்னு சொல்லு. இந்த உடனே போட்டு தரேன்க்கா. என்ன நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் ஜூஸ் தராம இருக்கீங்க? என்ன கடை நடத்துறீங்க? எல்லா கடையிலயும் போனோன்னு ஜூஸ் தராங்க, நீங்க என்ன இன்னும் தரல? என்ன எனக்கு ஜூஸ் வேண்டாண்ணே, சளி பிடிச்சிருக்கு பாத்துக்கோங்க. அதனால டீ கொடுத்துருங்க எனக்கு சூடா. ஏக்கா அதெல்லாம் இங்க கிடையாதுக்கா. அதெல்லாம் பெரிய பெரிய நகை கடையில தருவாங்க. நாங்களாம் கொடுக்க மாட்டோம்க்கா. தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என்னது ஜூஸ் இல்லையா? ஜூஸ் குடுப்பீங்க தானே நாங்க கடைக்கே வந்தோம். இல்லன்னா வீட்ல இருந்திருக்க மாட்டோமா? சரி நாங்க இங்க இருக்கோம். நீங்க போய் ஜூஸ் வாங்கிட்டு வாங்க போங்க. ஏமா கொள்ளக்கார கும்பல நீங்க என்ன ஜூஸ் வாங்க அனுப்பிட்டு நீங்க எல்லாம் நகை திருடிட்டு போலான்னு வந்தீங்களோ? போலீஸ்க்கு போன் அடிக்கிட்டா? ஐயோ தம்பி, நாங்க அப்படிப்பட்ட ஆட்களும் கிடையாது. ஏதோ சின்ன பிள்ளைங்க தெரியாம ஜூஸ் கேட்டாங்க, அதுக்கு போய் தப்பா நினைச்சுக்கிடாத. நாங்க துட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நீ நகையை பேக் பண்ணி கொடு. என்ன ஜூஸ் இல்லைன்னா கூட பரவாயில்லண்ணே. மத்தியானம் சாப்பிட சோறு கொண்டு வந்திருப்பீங்களே டிஃபன் பாக்ஸ், அதையாவது தாங்களே. ரொம்ப பசிக்கு. எங்க போனாலும் சோறு சோறு நலையிறாளுகளே. வந்த இடத்துல இப்படி மானத்தை வாங்குறாளுங்க பாருங்க. என்னது சோறு வேணுமா? ஏமா வெளியே போங்கம்மா. முதல்ல வாங்குறவங்க மட்டும் உள்ள இருங்க, மத்தவங்கள வெளியே போய் நில்லுங்க. சரி தம்பி, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு, நேரம் ஆகுது. ஏக்கா 2,10,000 வருதுக்கா. கேஷா கொடுக்கீங்களா கார்டு கொடுக்கீங்களா? என்னது 2,10,000? எதுக்குப்பா அவ்வளவு சொல்ற? ஏக்கா தங்கத்தோட விலை செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து வரத்தானே செய்யும். நீங்க முன்ன பின்ன நகையை வாங்கினது இல்லையா? தம்பி நகையில 1,80,000 எழுதி அட்டையை தொங்க விட்டுருக்க. அப்புறம் எதுக்கு அதுக்கு மேல செய்கூலி சேதாரம் எல்லாம் கேட்க? ஏக்கா நகை விலை மட்டும்தான் இதுல போடுவோம். செய்கூலி சேதாரம் எல்லாம் தனிக்கா. ஏப்பா இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருள் வாங்குறோம்னா என்ன விலை எழுதி ஒட்டி இருக்கோ அதை தானே கொடுக்கும். நகைக்கு மட்டும் நீ எதுக்கு அதிகமா கேட்க?
ஏக்கா நகை கடனா அப்படித்தான் செய்கூலி சேதாரம் எல்லாம் போடதான் செய்வோம். அப்படியா தம்பி, ரொம்ப நல்லது. உன் கதைப்படியே வாரேன். செய்கூலி நாங்க கொடுத்துட்றோம். இந்த நகை செய்யறதுக்கான கூலின்னு வச்சுக்கிடுவோம். சேதாரம்னு என்னது தம்பி? ஏக்கா சேதாரம்னா தங்கத்தை வாங்கி உருக்கி நகை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் போவதானே செய்யும். அதெல்லாம் எங்களுக்கு நஷ்டம் தானக்கா. அதுக்கு தான் நாங்க கொஞ்சம் சேர்த்து சேதாரத்துக்கு உங்கள்கிட்ட காசு வாங்குறோம். அப்படியா தம்பி, இந்த இப்ப வேஸ்ட் ஆகிற தங்கத்தை பூரா வெட்டி தூர போட்டுருவீங்களோ? தூர போட மாட்டோம்க்கா. அடுத்து நகை செய்யும் போது அதெல்லாம் பெருக்கி போட்டு உருக்கி போட்டு செய்வோம். வேற என்ன செய்ய? அப்போ அந்த வேஸ்டான தங்கத்துக்கு எங்ககிட்ட நீ சேதாரம்னு துட்டு வாங்கிடுவ. ஆனா அந்த தங்கத்தை எடுத்து போட்டு இன்னொரு நகை செஞ்சு வேற ஆள்கிட்ட இன்னொரு சேதாரம் வாங்குவ. ஆமாக்கா கிட்டத்தட்ட அப்படித்தான். அந்த சேதாரத்துக்கு தானே நாங்க துட்டு தரோம். அப்ப அந்த தங்கத்தை எங்கிட்ட தானே கொடுக்கணும். வேஸ்டா போற தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. அதுக்கு சேர்த்து நான் துட்டு தரேன். என்னது சேதாரமான தங்கத்தை உங்ககிட்ட கொடுக்கணுமா? ஆமா, நான் வாங்குற நகையில வேஸ்டா போன தங்கத்துக்கு நான் சேர்த்து எதுக்குடா காசு கொடுக்கணும்? வேஸ்டா போன தங்கத்தை நீ தானே வச்சுக்கிடுற. அந்த தங்கத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் சேதாரம் தரேன். ஏக்கா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் இந்த பேச்சே என்கிட்ட பேசக்கூடாது. ஒழுங்கா நகையில என்ன விலை போட்டிருக்கியோ அந்த விலைக்கு நகையை கொடு. இல்லைன்னா சேதாரமான தங்கத்தை பெருக்கிட்டு வந்து என்கிட்ட கொடு. அப்பனா நான் எல்லா காசையும் தாரேன். லட்சுமி அக்கா செம போட்டு போடுறீங்களே. பெறவேனடி, இவனுக்கு இப்படி ஏமாத்திக்கிட்டே இருப்பானுங்க, நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணுமோ? என்னப்பா குடுக்கியா இல்லைன்னா உன் மேல கோர்ட்ல கேஸ் போடவா? ஏக்கா இந்தாங்கக்கா உங்க நகை பேக் பண்ணியாச்சு. நகையில என்ன விலை இருக்கோ அதை மட்டும் கொடுங்கக்கா. வேஸ்டா பிரச்சனை பண்ணாதீங்க, கிளம்புங்க. அப்படி வா வலிக்கு. பயப்புள்ள எத்தனை பேரை ஏமாத்திக்கிட்டு அலையறீங்க. மாலா, உனக்கு பிடிச்ச நகையை வாங்கியாச்சு. சந்தோஷமா? வீட்டுக்கு போவோமா? ஏக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்க வந்ததுனாலதான் விலையை குறைச்சு வாங்கி கொடுத்தீங்க. இல்லைன்னா இவன் எல்லா துட்டையும் புடுங்கிட்டுல விட்டுருப்பான். வாங்க டீ, முதல்ல இடத்த காலி பண்ணி வெளியே போவோம். கடைக்காரன் வேற வாயை பொழந்துக்கிட்டு நிக்கா. பிறகு கொடுத்த நகையை திருப்பி கேட்ட போறான். வாங்க போவோம். தம்பி இந்தப்பா துட்டு மறந்துட்டேன். சீக்கிரம் கொடுத்துட்டு வாங்க, போய் பிரியாணி திங்கணும்.